ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் பாருங்க. நம்ம என்ன கேட்குறாங்க, இந்த எக்ஸ்பிரஷனில் எம்மோட வேல்யூ என்ன? ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பாக ப்ராடக்ட் லா தெரியணும், பெருக்கல் விதி. அந்த லா என்ன சொல்லுது, பேஸ் சேமாக இருந்து நடுவில் மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ கொடுத்துருக்க இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க, நான் இங்கே ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். ஸோ -6 பவர் 5 இன்டூ -6 பவர் m+2, இதுதான் எதுக்கு ஈக்குவல், -6 பவர் 10. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ராடக்ட்லாம் இங்கே அப்ளை பண்ணுறோம். பேஸ் சேமாக இருக்குது, மல்டிப்ளிகேஷன் வந்துருச்சா, பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஆயிரும், -6 பவர் 5 + m+2 ஈக்குவல் டு -6 பவர் 10. கிளியர் ஆயிடுச்சா? இங்கே பாருங்க, பேஸ் சேமாக இருக்கு, நடுவில் ஈக்குவல் டு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பவர்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆயிரும், 5 + m+2 ஈக்குவல் டு 10. அப்போ m+7 ஈக்குவல் டு 10னா எம்மோட வேல்யூ என்னது, 10 - 7 ஈக்குவல் டு 3. கிளியரா இருக்கா? இப்போ இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் C 3 தான் ஆன்சர். கிளியரா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.